இவ்விழாவினை தலைமையேற்று நடத்தும் நமது மாண்புமிகு வேளச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் ஐயா அவர்கள் எங்கள் மாணவ செல்வங்கள் பயன்பெறக்கூடிய விரிவான ஸ்டெம் கல்வி திட்டத்தின் துவக்க விழாவில் சிறப்புரை ஆற்ற வருமாறு மிகவும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வெரி குட் மார்னிங் டு ஒன் அண்ட் ஆல். மேடையில் அமர்ந்திருக்கும் இந்த அருமையான நிகழ்வை முன்னெடுத்திருக்கும் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மேடம் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களே, இந்த பகுதியுடைய வந்து சென்றிருக்கும் ஆர்டிசி திரு ஆஃப்தாப் ரசூல் அவர்களே, எடியூரைட் அறக்கட்டளையின் இயக்குனர் மேடம் சுதா சண்முகம் அவர்களே, 13ஆம் மண்டல குழுவின் தலைவர் திரு துரைராஜ் அவர்களே, வேளச்சேரி கிழக்கு பகுதி செயலாளர் துரை கபிலன் வாத்தியார் அவர்களே, நம்முடைய மாமன்ற உறுப்பினர் மேடம் சுபாஷினி துரை அவர்களே, சென்னை மாநகராட்சி கல்வி அலுவலர்கள் திரு தணிகைவேல் அவர்களே, திருமதி வசந்தி அவர்களே, திருமதி சுமதி அவர்களே, தலைமை ஆசிரியர்கள், மற்ற இதர பள்ளிகளில் வந்திருக்கும் திருமதி ஜெரிஸ் பிரீத்திமா அவர்களே, திருமதி பிரான்சிகா சாந்தி அவர்களே, திருமதி உஷாராணி அவர்களே, வந்திருக்கும் மாணவ செல்வங்களே, ஊடக நண்பர்களே, இந்த எடியூரைட்டுடைய மற்ற வாலண்டியர்ஸ்கள், அப்புறம் சக அரசியல் தோழர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய வணக்கம். காவல்துறை நண்பர்கள், யாரோ அந்த வெளிநாட்டு அம்மா ஒருத்தவங்க உட்கார்ந்து வெளியே நின்றுட்டு இருந்தாங்களாம். மேடம் எம்பி மேடம் என்னன்னு கேட்டாங்களா, சும்மா வந்தேன்னா சரி உள்ளார வந்து உட்காருங்கன்னு. விருந்தோம்பலும் வரவேற்போம் நமக்கு எப்பவுமே ஒரு முக்கியமானது என்பதை எடுத்துக்காட்டும் வகையில் நடந்து கொண்டிருக்கும் நம்முடைய மேடம் இன்னைக்கு எம்பி மேடம் இன்னைக்கு இதை முன்னெடுத்திருக்காங்கன்னா, முதலில் ஒரு விஷயத்தை முன்னெடுக்கும் பொழுது கற்றோருக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்பு என்பார்கள். நம்ம எம்பி மேடமே ஒரு முனைவர், மிக சிறந்த பேச்சாளர். அப்பேற்பட்டவங்க இதை முன்னெடுக்கிறாங்கன்னா இதோடைய ஆழம் என்ன இருக்கும் என்பது நீங்களே புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்டெம் கல்வி என்று ஆரம்பிக்கிறார்கள். சயின்ஸ், டெக்னாலஜி, மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அண்ட் மேத்தமேட்டிக்ஸ் இதை முன்னெடுக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு இந்த சுதா மேடம் அவங்க வாலண்டியர்ஸ் எல்லாமே சேர்ந்து நம்ம எம்பியோட கோஆர்டினேட் பண்ணி இதை ஆரம்பிக்கிறது உங்களுக்கு தான் நல்லது நடக்கும் ஒழிய வேற யாருக்கும் நன்மை நடக்காது. என்ன காரணம்னா, நீங்க சின்ன வயசுல எல்லாம் ஒரு படம் பார்த்திருப்பீங்க. 2 பேர் ஒரு சின்ன ஆத்து கடந்து போயிட்டு இருப்பாங்க. ஏண்டா தம்பி, ரிக்வேதம் படிச்சிருக்கியா, யஜுர் வேதம் படிச்சிருக்கியா, அதர்வண வேதம் படிச்சிருக்கியா, சமஸ்கிருதம் தெரியுமா என்று அந்த சுவாமியார் கேட்டு வருவார். இந்த சின்ன படகை ஓட்டிட்டு போற பையன் எனக்கு ஒன்னும் தெரியாத சாமின்ற மாதிரி ஏதோ சொல்லுவார். நடுவில் அந்த ஆறில் சற்று வெள்ளம் ஏற்பட்டவுடன் இருவருமே படகிலிருந்து வெளியே விழுந்து விடுவார்கள். அப்போ அந்த படகு ஓட்டி அந்த சுவாமியிடம் கேட்பான், சுவாமி நீச்சல் அடிக்க கத்திருக்கியா அப்படின்னு. இப்போ உன் வாழ்க்கையே போச்சு அப்படின்வாங்க. சோ எந்த அளவுக்கு ஒரு காலத்துக்கு ஏற்ற கல்வியை படிக்க வேண்டும், எல்லாத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும். தெரியவில்லை என்றால் நம்மளால் இந்த உலகத்தில் இந்த போட்டியான உலகத்தில் வாழ முடியாது. ரொம்ப சின்ன சின்ன விஷயம் தான் சயின்ஸ்ன்றது. ஆனா இதை இன்னைக்கு காலையில மேடம் ஒரு ரைட் அப் எனக்கு அனுப்புறாங்க. அந்த ரைட் அப்ல என்ன சொல்றாங்க, அதை சிந்திக்கும் ஆற்றலும் அந்த பிள்ளைகளுக்கு வேண்டும், அதை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்ற ஆற்றலும் வேண்டும், அதில் ஏன் என்ற கேள்வி கேட்க வேண்டிய ஆற்றலும் வேண்டும் என்று கூறுகிறார்கள். ஒரு சின்ன சயின்ஸ் தான், எல்லாமே சயின்ஸ் தான். இப்ப நான் பேசுறேன், என் வாய்ஸ் வருது, இந்த மைக் மூலமா ஒரு 4 எக்கோ ஏற்படுதுன்னா இது ஒரு எனர்ஜி. இந்த எனர்ஜி எப்படி கேப்சர் பண்ணுன்றதா சொல்லுவாங்க. இப்போ பாம்பேல நரிமன் பாயிண்ட்னு ஒரு இடம் இருக்கு. அங்க என்ன ஆச்சுன்னா மிகப்பெரிய ஃபுட்பால் இருக்கும். ட்ரெயின் இறங்கும், மக்கள் நடப்பாங்க, வருவாங்க, போவாங்க. இவ்வளவு பெரிய ஃபுட்பால் நடக்கும் போது என்ன ஆச்சு, அங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன இன்ஜினியர்ஸ் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அரசாங்கத்துக்கு ஒரு ப்ரொபோசல் தராங்க. இவ்வளவு பேர் நடக்கிறாங்கன்னா நமக்கு இவ்வளவு பெரிய எனர்ஜி அங்க கிரியேட் ஆகுது, அந்த எனர்ஜியை நம்ம வேஸ்ட் பண்றோம். உடனே என்ன பண்ணாங்க, அங்க டைல்ஸ் கீழே சின்ன சின்ன செக்மெண்ட்ஸை வச்சு அங்க ஒரு ஸ்டெப் வைக்க வைக்க அந்த எனர்ஜியை கிரியேட் பண்ணி அந்த எனர்ஜியை உருவாக்கி அதுல இருந்து கரண்ட் எடுத்தாங்க. இதை ஏன் செய்யக்கூடாது என்று நினைத்தார்கள், செய்தார்கள். இதுதான் இன்னைக்கு உங்களுக்கு தேவை. காலத்துக்கு ஏற்ற கல்வி தேவை. என்ன காரணம்னா, ஒரு பக்கம் நம்மள வேற வழி திசை மாதிரி கூட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம முதலமைச்சர் ரொம்ப தெளிவா சொல்வார், மாணவர்கள் தான் முக்கியம். என்ன காரணம்னா, எந்த மாநிலத்திலே அரசாங்கத்தில் கல்விக்கு தனி பட்ஜெட் கிடையாது. தமிழ்நாட்டில் மட்டும்தான்
கல்விக்கு என்று 40,000 கோடி ரூபாய் வரைக்கும் பட்ஜெட் ஒதுக்கப்பட்டிருக்காரு நம்ம முதலமைச்சர். அப்ப இது சாதாரண விஷயம் இல்ல. ஏன் இது ஏன் அவர் 2021 யோசித்து செய்தார் என்றால் 4.5 ஆண்டு காலம் ஆட்சி முடிந்து விட்டது. ஆனா அன்னைக்கு ஏன் முதலமைச்சர் அதை செய்தார் என்றால், இன்னைக்கு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு என்னன்னா, முதல்ல வந்து மூணுக்கு போனது யாரு? முதல்ல மூணுக்கு போனது யாரு? ஆமா, இன்னைக்கு மத்திய அரசாங்கத்தில் ஒரு அமைச்சர் சொல்றாரு முதல்ல மூணுக்கு போனது அனுமார் என்று. அததான் நம்ம முதலமைச்சர் யோசித்தார். இதை தெளிவா சொல்லலன்னா நம்ம பிள்ளைங்கள திசை திருப்பி விட்டுருவாங்க. எல்லாத்துக்கும் எல்லாமே இருக்கிறது. அதுக்கு நம்ம சயின்ஸை வந்து பிரட்டி பேச முடியுமா? இல்ல சயின்ஸை வந்து தவறா ஒரு வருங்கால சங்கதிக்கு வந்து தவறான விஷயத்தை புகுட்ட முடியுமா? ஏன் தமிழ்நாட்டில் இவர்கள் எல்லாம் கால் வச்ச முடியவில்லை? ஏனென்றால் தமிழ்நாட்டில் அறிவு படித்தவர்கள் அதிகம். ஏன் கேள்வி கேட்கிறவன் அதிகம். சும்மா எல்லாத்தையும் எதுக்கு தலையாட்டிட்டு போக மாட்டான். ஏன் என்ற கேள்வி கேட்பான். இதுதான் ரொம்ப முக்கியம். ரொம்ப சின்ன விஷயம். ஆனா இது சாதாரணமாக எடுத்துக்கொண்டால் சாதாரணமாக ஸ்டெம் கல்வியை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இது ஆழமான கல்வி என்று எடுத்துக்கொண்டால் ஆழமான கல்வியாக எடுத்துக்கொள்ளலாம். இது எல்லாத்துக்கும் ஒரு சின்ன உதாரணம் தான். நீங்க எல்லாம் காலையில சைக்கிள்ல வந்திருப்பீங்களா? எல்லாம் சைக்கிள்ல வந்தீங்களா? எதுல வந்தீங்க? சைக்கிள் சைக்கிள் இருக்குல்ல உங்களுக்கு. சைக்கிளை பத்தி ஓரளவுக்கு தெரியும். சைக்கிள் எப்படி ஓடுது? முன்னாடி ஒரு வீல், பின்னாடி ஒரு வீல், சரியா? நடுவில் ஒரு செயின் வந்து அதை கனெக்ட் பண்ணுது. கரெக்டா? முன்னாடி இருக்க வீல் வந்து பெருசா இருக்கா இல்லையா? பின்னாடி இருக்கிறது சின்னதா இருக்கு. இப்ப அந்த வீலை வந்து நீங்க முன்னாடி இருக்க வீல் ஒரு முறை சுத்தும் போது பின்னாடி இருக்க சின்ன வீல் எத்தனை முறை சுத்தம்? 4 முறை சுத்தம். ஏன்னா முன்னாடி இருக்கிற வீலுக்கு 100 பல்லு இருக்கும், பின்னாடி இருக்க வீலுக்கு 25 பல்லு இருக்கும். ஒரு காலகட்டத்தில் என்ன ஆச்சுன்னா, இந்த எனர்ஜியை எப்படி கூட்டணும்னு பிளான் பண்ணாங்க. அப்ப என்ன பண்ணாங்க, கியர் சைக்கிள் ஒன்னு கொண்டு வரான். உங்களுக்கு கொடுக்கிற அதே சைக்கிளை வந்து நல்லா ஆக்கல, டெக்னாலஜியில உங்களுக்கு ஒரு காஸ்ட் உருவாக்குறான். என்ன காஸ்ட் உருவாக்குறான்? முன்னாடி இருக்கிற வீல் அதே சைஸ்ல இருக்கும், பின்னாடி இருக்கிற பல்ல வந்து 25 வந்து 55 ஆக்குனாங்க. 55 ஆக்குனது என்ன ஆச்சு? இன்னும் உங்க சைக்கிள் பாஸ்டா சுத்த ஆரம்பிச்சிச்சு. உங்களால ஈஸியா அதை பெடல் பண்ண முடிஞ்சிச்சு. இந்த டெக்னாலஜி தான் உங்களை யோசிக்க வைக்கும். இதை ஏன் செய்யக்கூடாது, இதை செய்தால் என்ன விளைவு வரும் என்பதுதான் முக்கியம். சோ என்ன ஆச்சு, 100 பல்லு இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் வீல் ஒரு சுத்து சுத்துனா 55 பல்லு இருக்கக்கூடிய பின்னாடி இருக்கிறது 2 சுத்து தான் சுத்தும். ஆனா 25 இருந்தா 4 சுத்து சுத்தும். அப்ப அதுக்கு எனர்ஜி அதிகமா தேவைப்படும். சோ எனர்ஜியை குறைச்சாங்க. அதை வந்து கியர் சைக்கிள் தான் கொடுத்தாங்க. சாதாரண பாமரனுக்கு பின்னாடி இருக்கிற பல்ல பெருசாக்கிட்டு அதே சைக்கிளுக்கு கொடுக்கணும்னு அவன் நினைக்கல. He made money out of technology. He made money out of an invention. இததான் நீங்க செய்யணும். அதே போல் எது கத்துக்கிட்டாலும் சரி, எதை யோசித்தாலும் சரி, பிள்ளைகள் உஷாராக இருக்க வேண்டும். ஏன்னா நம்மளுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இதை எடுக்கிறாங்கன்னா நாளைக்கு நீங்க வந்து கொஞ்சம் கூட உஷார் இல்லாம இருந்துடக்கூடாது. நல்லா உஷாராக ஏன் என்ற கேள்வி கேட்பவனாக எதை எடுத்தாலும் இதை ஏன் செய்யக்கூடாது, இதை செய்தால் எப்படி நன்கா இருக்குமா இல்லையா என்ற யோசனையோடு நீங்கள் எல்லாம் வளர வேண்டும். இந்த ஸ்டெம் திட்டத்தை முன்னெடுத்த எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் முனைவர் மேடம் தமிழச்சி தங்கப்பாண்டியன் மேடம் அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை தெரிவித்து, மாணவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகின்றேன். வணக்கம், ஜெயஹிந்த். மிக்க நன்றி ஐயா. அடுத்து நமது சென்னை பள்ளி மாணவர்களின் உதவிக்கரங்களான எட்யூரைட் அறக்கட்டளை சார்பாக மாண்புமிகு எட்யூரைட் இயக்குனர் அம்மா அவர்கள் அனைவருக்கும் நூல் வழங்கி கௌரவிக்குமாறு மிகவும் அனைவரின் சார்பாகவும் மிகவும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.
நமது மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் அம்மா அவர்களை அறிமுகப்படுத்த செல்வி சாருமதி அவர்களை அனைவரின் சார்பாகவும் அழைக்கிறேன். எல்லாருக்கும் காலை வணக்கம். இன்று ஸ்டெம் எஜுகேஷன் தொடர்பான இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய அன்பிற்கினிய நாடாளுமன்ற உறுப்பினர் தென் சென்னை தொகுதியின் பெருமையும் கழக கல்வி அணி செயலாளரும் சிறந்த கவிஞர், எழுத்தாளர், ஆய்வாளர் மற்றும் தமிழே தன் அடையாளமாக மாற்றி சுமதியாய் பிறந்து தமிழச்சியாய் நம்முன் இருக்கும் முனைவர் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்களை வரவேற்று அறிமுகப்படுத்துவதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். தனது வாழ்நாளில் பெரும் பகுதியை கல்வியுடன் இணைத்துக் கொண்டவர் அவர்கள். ஆங்கில இலக்கியத்தில் பட்டங்கள், ஆங்கில இலக்கியத்தில் முனைவர் பட்டம், ராணிமேரி கல்லூரியின் பேராசிரியர் பணி என பக்கம் பக்கமாய் தன் பெயருக்கு பின் அடையாளங்களை வைத்திருக்கும் நம் தமிழ்நாட்டின் அடையாளம். ஒரு ஆசிரியர் என்ற பணி வழியாகவும் இன்றைய தலைமுறையின் கல்வியால் வலுப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தால் சமூக சேவகராகவும் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார். அவர்கள் தங்களது கல்வியால் மட்டும் அல்ல, கலை திறமையாலும் மக்களிடம் ஒரு தனி இடத்தை பெற்றிருக்கிறார். அவர்கள் எழுதிய கவிதைகள், பாடல்கள், உரைகள் அனைத்துமே சமூக பொறுப்பையும் பெண்கள் முன்னேற்றத்தையும் தமிழ் வளர்ச்சியை எடுத்து சொல்கின்றன. இங்கு மட்டும் அல்லாது நாடாளுமன்றத்திலும் மக்கள் குரலை தைரியமாக வெளிப்படுத்தி தமிழ்நாட்டின் உரிமையை வலியுறுத்தி பல சாதனைகளை கொண்டு வருகிறார். மக்களுக்காக வாழ வேண்டும், மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்ற பணியாற்றும் மனப்பாக்குடன் எப்போதும் செயல்பட்டு வருகிறார். நானும் தென் சென்னை அலுவலகத்தில் பணியாற்றுவதே என் வாழ்க்கையில் மிகப்பெரிய வாய்ப்பாகவும் மற்றும் பாக்கியமாக நினைக்கிறேன். காலை வணக்கத்தில் கிடைக்கும் அன்பான அரவணைப்பிலிருந்து தென் சென்னை மக்களுக்கு எது சிறந்தது என்பதை விவாதிக்கும் வரை அவருடன் கழிக்கும் ஒவ்வொரு தருணமும் எனக்கு சிறப்பானதுதான். தினமும் அவரை காண்பதும் பேசுவதும் அவர் முன் வைக்கும் சிறந்த திட்டங்களில் நேரில் பார்ப்பதும் எனக்கு ஊக்கமாக இருந்து வருகிறது. எப்போதும் அவர்கள் இளம் தலைமுறைக்கு துணை நிற்பவர். அதுக்கு மிக சிறந்த உதாரணம் நான் தான். 24 வயதான ஒரு பெண் முதல் பட்டதாரியான தனது மிகப்பெரிய கனவை புதுடெல்லியில் சென்று நாடாளுமன்றத்தின் கனவாக வாய்ப்பு அளித்த என் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்களுக்கு நன்றி. என் வாழ்க்கையில் ஒளியாக வந்து தென் சென்னை முழுவதிலும் இன்னும் பலருக்கு ஒளியாக விளங்கும் என் அன்பு லேடி பாஸ் அவர்களுக்கு இதயம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களால் உங்களுக்காக இன்றும் என்றும் பணியாற்றிக் கொண்டிருக்கும் முனைவர் திருமதி தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்களை என் நெஞ்சம் நிறைந்து இங்கு வரவேற்கிறேன். அடுத்து, நன்றி அம்மா. எஞ்சோட்டு பெண் கவிதையை அனைவருக்கும் அள்ளி தெளித்த கவிதாயினியாகிய நமது மேதகு நாடாளுமன்ற உறுப்பினர் அம்மா அவர்கள் எங்கள் சென்னை பள்ளி மாணவர்களுக்காக ஸ்டெம் கல்வி திட்ட வகுப்பினை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்ற வருமாறு அனைவரின் சார்பாகவும் அன்புடன் அழைக்கிறேன். என்னுடைய தென் சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் அலுவலகமும் எடியூரைட் அறக்கட்டளையும் இணைந்து நடத்துகின்ற நெபுலாஸ் பாக்கெட் சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கான ஸ்டெம் கல்வி திட்டத்தினுடைய துவக்க விழாவிற்கு தலைமையேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சிறப்பானதொரு உரையை வழங்கி அமர்ந்திருக்கின்ற என்னுடைய அன்பிற்குரிய சகோதரர் வேளச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் அன்பு தம்பி அசன் மௌலானா அவர்களே, இங்கு வருகை தந்து நம்மை இந்த நிகழ்ச்சியிலே வாழ்த்திச் சென்றிருக்கின்ற சென்னை மாநகராட்சி தெற்கு மண்டலத்தினுடைய துணை ஆணையர் திரு அஃப்தாப் ரசூல் IAS அவர்களே, எடியூரைட் அறக்கட்டளையினுடைய இயக்குனர், இந்த நிகழ்ச்சி சிறப்பாக துவங்கி கிட்டத்தட்ட ஒரு வருட காலம் சிறப்பாக பயணித்து செல்வதற்கான அனைத்து செயல் திட்டங்களையும் எங்களோடு பகிர்ந்து கொண்டு இன்றைக்கு இங்கே வருகை தந்து இது குறித்த ஒரு அற்புதமானதொரு உங்களுக்கு விளங்கும் வகையிலே அறிமுக உரையை நிகழ்த்தி அமர்ந்திருக்கின்ற என்னுடைய அன்பிற்குரிய சகோதரி சுதா சண்முகம் அவர்களே, எடியூரைட் அறக்கட்டளையினுடைய ஃபவுண்டர் என்னுடைய அன்பிற்குரிய தம்பி
இந்த விதையை தூவுவதற்கு காரணமாக இருக்கின்ற தம்பி திரு கீர்த்தி அவர்களே, 13வது மண்டல குழுவினுடைய தலைவர், இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுவதற்கு எனக்கு அனைத்து உதவிகளையும் செய்பவர், இந்த பகுதி மக்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கின்றதோ அதனை எல்லாம் உடனுக்குடன் நிறைவேற்றுகின்ற செயல் வீரர் அன்பிற்குரிய தம்பி துரைராஜ் அவர்களே, வேளச்சேரி கிழக்கு பகுதியினுடைய செயலாளர் திரு துரை கபிலன் அவர்களே, 173வது மாமன்ற உறுப்பினர், பெண்கள் இன்றைக்கு மிக குறிப்பாக அரசியல் அதிகாரம் என்கின்ற ஒன்றில் மாமன்ற அளவிலே எவ்வளவு சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நீங்கள் உணரும் வண்ணம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற திருமதி சுபாஷினி துரை அவர்களே, மாநகராட்சியினுடைய கல்வி அலுவலர்கள் திரு தணிகைவேல், திருமதி வசந்தி, திருமதி சுமதி அவர்களே, இங்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தலைமை ஆசிரியர்கள் ஜெரிஸ் பிரதிமா, பிரான்சிஸ்கா சாந்தி, உஷா ராணி, இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற விஜயலட்சுமி அவர்களே, கலந்து கொண்டிருக்கின்ற கழக தோழர்கள் ஸ்ரீதர், நாகராஜ், கலை, ஹரி, ரவி, மதியழகன், தஸ்தகீர், வாசும், மதன் அவர்களே, நிகழ்ச்சியினுடைய கதாநாயகிகளாக முன்பாக அமர்ந்திருக்கின்ற பிரிட்ஜுக்குள் வைத்த ஆப்பிள் போல இல்லாமல் என்னுடைய கரிசல் காட்டு மல்லாங்கனரில் மலர்ந்திருக்கின்ற மஞ்சனத்தி பூக்களைப் போல முன்பாக அமர்ந்திருக்கின்ற அன்பான மாணவ செல்வங்களே, அந்த மஞ்சனத்தி பூக்களை எல்லாம் அன்பு, ஒழுக்கம் என்கின்ற அந்த மகரந்த தூளால் மணமூட்டிக் கொண்டிருக்கின்ற இந்த பள்ளியினுடைய பள்ளி ஆசிரியர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கம். இந்த நாள் மிக மகிழ்ச்சியும் மனநிறைவும் தருகின்ற நாள் எனக்கு. கல்வி பணியிலே கிட்டத்தட்ட தொடர்ந்து 18 வருடங்கள் ஒரு ஆசிரியையாக அனுபவம் உடையவள் நான் என்றாலும், எனக்கு இருக்கின்ற அடையாளங்களில் நான் மிகப்பெரிய பெருமை மிகுந்த அடையாளமாக கருதுவது என்பது, ஒரு ஆசிரிய பெற்றோருக்கு மகளாக பிறந்து ஒரு ஆசிரியையாக என்னுடைய பயணத்தை துவக்கியவள் என்பதுதான். அதுலயும் என்னுடைய கல்வி பயணம் இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்றதுக்காக புரியுற மாதிரி சொல்றேன். உங்களை மாதிரி இந்த தென் தமிழகத்துல கடைக்கோடியில் இருக்க மல்லாங்கனருன்னு ஒரு கிராமத்துல மண்மெழுகிய தரையில கீழே உட்கார்ந்து 1ஆப்பையும் 3ஆப்பையும் படிச்ச பொண்ணுனா, எல்லாருக்கும் உங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நீங்க இன்னைக்கு முன்னால உட்கார்ந்துருக்கீங்க இல்லீங்களா, இதே போலத்தான் எங்க பள்ளிக்கு சிறப்பு விருந்தினர்கள்லாம் வர்றப்ப கீழே உட்கார்ந்து தலையில தேங்காய் எண்ணெய், சமயத்துல வேப்ப எண்ணெய் தடவிக்கிட்டு ரெட்டச்சடை போட்டு கீழே சம்மணங்கால் போட்டு அவங்களெல்லாம் அப்படின்னு பாத்துக்கிட்டு இருந்த பொண்ணுதான் நான். இன்னைக்கு இத்தனை படியேறி முனைவர் பட்டம், நீங்க இங்க சொன்ன மாதிரியான அத்தனை உயரங்களையும் நான் தாண்டி வந்திருப்பதற்கான மிக முக்கியமான காரணம் இந்த படிக்கட்டுகள். கல்வி, 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 சமூக நீதி. இந்த படிக்கட்டுகளில் ஏறித்தான் உங்களைப் போல கீழே அமர்ந்திருந்த அந்த சின்னஞ்சிறு பெண், கரிசக்காட்டு தமிழச்சி என்கின்ற ஒரு பெண், இன்றைக்கு முனைவர் தமிழச்சியாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக உங்கள் முன்பாக நிற்கின்றேன். அந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் கற்று தெரிந்து தெளிய வேண்டும் என்பதற்காகத்தான் கல்வியை மிகப்பெரிய ஆயுதமாக நீங்கள் கைக்கொள்ள வேண்டும் என்று தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு மரியாதைக்குரிய நம்முடைய தளபதி அவர்கள் கல்விக்கான உந்துதலை தான் பதவியேற்றுக் கொண்ட முதல் நாட்கொண்டு இன்று வரை தொடர்ச்சியாக மிகப்பெரிய உந்து சக்தியாக நமக்கெல்லாம் முன் உதாரணமாக அதனை முன்னெடுத்துச் செல்கின்றார். தொடக்க கல்வி, மேல்நிலை கல்வி, உயர்நிலை கல்வி என்கின்ற அனைத்து தரங்களிலும் தளங்களிலும் நீங்கள் சிறந்த கல்வியை பெற வேண்டும் என்பது மட்டுமல்ல, நம்முடைய சகோதரி சுதா அக்கா உங்ககிட்ட சொன்னாங்க இல்லையா அன்னைக்கு, இந்த ஸ்டெம்ங்கிறது என்ன, எதற்காக இதை உங்க பள்ளிக்கூடத்துல கொண்டு வரணும் அப்படின்னு நான் விரும்பினேன். என்னுடைய பாராளுமன்ற தொகுதியிலே இருக்கின்ற பள்ளி இது. இதனோடு இணைந்து இன்னும் 3 பள்ளிக்கூடத்துல இருக்கின்ற மாணவர்களுக்கும் இந்த பயிற்சி திட்டத்தை நம்ம கொடுக்க போறோம். மிகப்பெரிய கனவினுடைய ஒரு நிறைவேறுதலாக நாம் படிச்ச அந்த மல்லாங்கனர்ல இருக்கிற பள்ளிக்கூடத்துல இந்த திட்டத்தை இவங்க கொண்டு வந்து அதை ரொம்ப சிறப்பா அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. எடியூ ரைட் அறக்கட்டளைக்கும் என்னுடைய
அன்பான சகோதரிக்கும், மிக முக்கியமா அவங்களோட சேர்ந்து வந்திருக்கிற பணிபுரிகின்ற வாலண்டியர்ஸ் அவர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கமும் வாழ்த்துக்களும். இந்த இவங்களோட சேர்ந்து பணிபுரிகின்ற வாலண்டியர்ஸ் எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க எல்லாம் பெரிய பெரிய அக்காக்கள் அண்ணன்மார்கள் இருக்காங்க இங்க. மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ், இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க எல்லாம் தன்னுடைய படிக்கின்ற நேரம் போக மீதி நேரங்களில் உங்களுக்கு இதை பற்றிய பயிற்சி வகுப்பு எடுப்பதற்காக தன்னார்வத்தோடு உழைப்பவர்கள். தாங்கள் பெற்ற கல்வி, தாங்கள் பெற்ற உயரத்தை நீங்களும் அடைய வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு அரசாங்கம் அறிமுகப்படுத்தி இருக்கின்ற இதனை அந்த எடியூரைட் என்கின்ற பவுண்டேஷனோடு சேர்ந்து என் தொகுதியிலே இருக்கின்ற பள்ளி குழந்தைகள் பயன்பெற வேண்டும் என்று இன்றைக்கு இந்த பள்ளியிலே இதனை துவங்கி வைக்கின்றோம். அதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. ஏனென்றால் ஒரு கல்வியாளராக சமுதாயத்தினுடைய தொடக்க நிலை கல்வி பயிலுகின்ற மாணவர்களை மாணவிகளை சென்று சேர வேண்டும். அவர்களிடம் இருந்துதான் அறிவிற்கான ஏணிப்படியிலே செல்வதற்கான அந்த படிக்கட்டு துவங்குகிறது என்பதால் இந்த நாள் என்னுடைய பாராளுமன்ற தொகுதி உறுப்பினராக ஒரு முக்கியமான நாள், ஒரு கல்வியாளராக எனக்கு மன நிறைவை தருகின்ற நாள். அந்த வகையிலே இந்த பள்ளி ஆசிரியர், தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட அனைத்து ஆசிரியர்களுக்கும் கல்வி அலுவலர்களுக்கும் இங்கு வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற என்னுடைய அரசியல் பயணத்திலே துணை இருக்கின்ற அத்தனை பேருக்கும் அன்பான நன்றி. இந்த ஸ்டெம்னா என்ன, இது எந்த வகையில உங்களுக்கு பயன்பெற போகுது எல்லாத்தையும் அவங்க ரொம்ப விளக்கமா சொல்லிட்டாங்க. ஒரு 2-3 விஷயங்களை தான் நான் உங்ககிட்ட சுட்டி காட்டலாம்னு நினைக்கிறேன். உங்க உள்ளங்கையில உலகம் இருக்கு. இப்ப மொபைல் போன்ல நீங்க வர்ச்சுவலா எல்லா விஷயங்களையும் கையில உள்ளங்கையில் உலகம் என்பதற்கு இணங்க எல்லாவற்றையும் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். இதை எல்லாத்தையும் உலக அளவில் வந்து ஒரு பெரிய முயற்சியாக முன்னெடுத்து சென்றிருக்கின்ற பல தமிழர்கள் இருக்கிறாங்க. அந்த தமிழர்கள் ரொம்ப முக்கியமானவங்க அறிவியல் துறையிலே. நீங்க இப்ப கேட்டீங்கன்னா நேம் ஒரு 2-3 பேரை சொல்லுங்க அப்படின்னா நீங்க கூகுளோட சுந்தர் பிச்சையை சொல்லலாம். நிறைய தமிழர்கள் இருக்கிறாங்க அறிவியல் உலகில். ஏன்னா எதற்காக சயின்டிபிக் திங்கிங் அதை நாங்க உங்களுக்கு வலியுறுத்துகிறோம் என்றால், நம்முடைய அரசியல் சாசன சட்டம் என்ன சொல்கிறது என்றால், இந்திய குடிமக்கள் அனைவருக்கும் சயின்டிபிக் திங்கிங் அண்ட் கிரிட்டிக்கல் இன்குவயரி ரொம்ப ரொம்ப முக்கியம். வெறும் புராணங்கள் சொல்வதை, முதல்ல பறந்த விமானம் வந்து புஷ்பக விமானம் தான், அது கதைகளில் புராணங்களில் நீங்கள் கேட்டிருக்கலாம். ஆனால் உங்களுக்கு தெரியும் விமானத்தை கண்டுபிடித்தது செய்தது ரைட் சகோதரர்கள் என்று. சரி, முதல்ல நிலாவில காலடி வச்சவங்க யாரு? இப்பதானே சொன்னீங்க, நீல் ஆம்ஸ்ட்ராங். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இப்ப உலக அளவுல நீங்க இப்ப கூகுள்னா சுந்தர் பிச்சை எல்லாரும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லாருமே ஏஐ இப்ப வந்திருக்கு. அதற்கு முன்பாக தங்களை இப்பொழுது இருக்கின்ற அந்த டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் மூலமாக தங்களை தயார்படுத்திக் கொண்டவர்கள் நமக்கு தெரியும். இப்போ ஒருத்தர் புதுசா இருக்காரு, அது ஒரு தமிழ் பையன் தான். நான் அதை படிச்சு பாக்குறப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இந்த கூகுள் குரோமை உருவாக்கியது ஒரு தமிழர்னா அதை விலைக்கு வாங்குறதுக்கு ஒரு தமிழ் பையன் வந்திருக்கான். நம்மள மாதிரி இங்க இருந்து படிச்சு வந்த தமிழ் பையன் தான். பேர் வந்து அரவிந்தன் சீனிவாசன். எங்கேயோ இருந்து வானத்துல இருந்து குதிக்கல. எல்லாரும் தமிழ்நாட்டில் படிச்சு தங்களுடைய அறிவின் தூண்டுகோலால் வெவ்வேறு வகையிலே பயணம் செய்து மிகப்பெரிய கூகுள் குரோமையே விலைக்கு வாங்குகின்ற அளவிற்கு இன்றைக்கு உயர்ந்திருக்கிறார். இப்ப உங்கள பல பேர் சுந்தர் பிச்சையாக வர வேண்டும். உங்களில் பல பேர் அமெரிக்க நிறுவனங்கள் தான் சொந்தக்காரர்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த நிறுவனங்களையே விலைக்கு வாங்க வேண்டும். அதற்கான திரியை தூண்டிவிடுவதுதான் ஸ்டெம். ஏன்னா நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் உங்களுக்காக எத்தனையோ திட்டங்களை கொண்டு வந்திருக்கார். காலை உணவு திட்டமா இருக்கட்டும், தமிழ் புதல்வன் திட்டமாக இருக்கட்டும், சொல்லிக்கொண்டே போகலாம். பெண்களுக்கு என்று புதுமை பெண் திட்டம், தமிழ் நம்முடைய சிறந்த மாணவர்களை உருவாக்குகின்ற நான் முதல்வன் திட்டம், இப்படி அடுக்கிக் கொண்டே செல்லலாம். எல்லாவற்றிலும் மிக குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், தமிழ்நாட்டு அரசாங்கம் முன்னிறுத்துவது அறிவை பயன்படுத்து, ஏன் எதற்கு எப்படி என்கின்ற கேள்வியை கேள், கொடுக்கின்ற எதையும் அப்படியே எடுத்துக் கொள்ளாதே. இது மாதிரிதான் ஒரு ஸ்கூல் இருக்கு இங்கிலாந்துல. அந்த ஸ்கூல்ல எல்லா ஸ்கூல்லையுமே அப்படிதான். கிளீனஸ் தானே ரொம்ப ரொம்ப முக்கியம். they insist on
கீப்பிங் யுவர் பர்சனல் ஹைஜீன். அது மாதிரிதான் அந்த பள்ளிக்கூடத்திலையும் வர்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சுத்தமா உடையணிய வேண்டும், கைகால்களை கழுவ வேண்டும், ரொம்ப நேர்த்தியா இருக்கணுங்கிறத சொல்லி கொடுக்கறாங்க. ஒரே ஒரு பையன் மட்டும் இதை கேட்கறதே கிடையாது. எப்ப பார்த்தாலும் அழுக்காதான் வர்றது, தலையை ஒழுங்கா சீவுறது கிடையாது, கையெல்லாம் எப்பயும் அழுக்கா வச்சிருக்கிறது எல்லாம் அந்த ஷாபினஸ் சொல்லுவாங்கல்ல. பல முறை அவங்க அந்த ஸ்கூல் டீச்சர் வந்து அந்த பையனோட பேர் ஜான், ஜான் என்ன இப்படி இருக்கீங்க, ஜான் ஒழுங்கா வாங்க, ஒழுங்கா சுத்தமா உங்களை பராமரிச்சுக்கோங்க, உங்களுடைய எல்லா கை கால்களை சுத்தமா வைங்க, மத்த மாணவர்கள் எல்லாம் இது மாதிரி நிறைய தடவை சொல்லி பார்த்தோம். அவர் கேட்கல ஜான். ஒரு நாள் ரொம்ப கோபம் இருந்தது அவங்க அந்த ஆசிரியைக்கு. ஜானுடைய கைய பாக்குறாங்க, ஃபுல்லா எல்லாம் அழுக்கு, ஏதோ வகுப்பறையில ஏதோ பண்ணி கை ரெண்டுமே அழுக்கா இருக்கு. என்ன ஜான் இப்படி உன்னுடைய வலது கையை போல அழுக்கான ஏதாவது ஒரு கை இந்த பள்ளிக்கூடத்துல இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. ஜான் கொஞ்சம் கூட தயங்கல, என்னோட இடது கை இருக்கு மேடம்னு தூக்கி காமிக்கிறார். மத்த டீச்சர்ஸ்க்குலாம் எவ்வளவு கோவம் வந்திருக்கும், எனக்கே கூட தான் கோவம் வரும். ஆனா அந்த ஆசிரியை கோவப்படவில்லை. ஜானினுடைய அந்த அபார திறமை இருக்கு பாருங்க, அவ்வளவு ஒரு நகைச்சுவை உணர்ச்சியோட மை லெஃப்ட் ஹேண்ட் இஸ் ஈக்குவலி ஷாபி அஸ் மை ரைட் ஹேண்ட் மேடம்னு சொன்ன அந்த ஒரு பதில்ல அவங்க பிரமிச்சு போறாங்க. அப்ப இந்த பையன் கிட்ட ஏதோ ஒரு திறமை இருக்கு, நம்ம சொல்றத அப்படியே கேட்டு ஒப்பிக்காத கிளி மாதிரி இவன் கிட்ட ஏதோ ஒரு திறமை இருக்குன்னு அவனை என்கரேஜ் பண்றாங்க. அவன் தான் பிற்காலத்துல ஆங்கில அகராதியை எழுதிய இங்கிலீஷ் டிக்ஷனரியை முதல்ல கம்பைல் பண்ண ஜான் வெப்ஸ்டர். அப்போ இந்திய சரித்திரத்தை, பூகோளத்தை நீங்கள் அதட்டுதலிலோ அல்லது கம்பு தடியிலோ முதுகெலும்பின் மூலமாக செலுத்திவிட முடியாது. நிறைய முன் உதாரணமான ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ஆசிரியர் ரொம்ப அதே மாதிரி ரொம்ப சிறப்பா ஒருத்தர் வந்து ஒர்க் பண்ணிருக்கிறாரு. அவரை பத்தி நான் குறிப்பிடணும்னு நினைக்கிறேன். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் ஒன்றியம் பஞ்சப்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் முதுகலை இயற்பியல் ஆசிரியராக பணிபுரிந்து வருபவர் ஆசிரியர் தனபால். ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரி. இவர் பள்ளியில இளம் விஞ்ஞானிகள் குழுவை தொடங்கி அறிவியல் துறையில் ஆர்வமுள்ள 6 முதல் 9 வகுப்பு வரை படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு இளம் விஞ்ஞானி அறிவியல் ஆய்வகத்தில் சிறப்பாக பயிற்சி அளிக்கின்றார். ஸ்பெஷலி டு த அண்டர் பிரிவிலேஜ்ட் வில்லேஜ்ல இருக்கிற கிராமப்புற மாணவர்களுக்கு அடிப்படை அறிவியலை எளிய முறையில் அந்த செயல்வழி கற்றல், இப்ப ஆப்பிள் ஏன் விழுது அப்படிங்கறதுல இருந்து ஆரம்பிச்சு அறிவியல் மாதாந்திர புத்தகங்களான அறிவியல் ஒளி, துளிர், விஞ்ஞான சிறகுகள், இந்த மாதிரி இந்த புத்தகங்கள் எல்லாம் வாங்கி ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்கிறாரு. தினமும் காலை மற்றும் மாலை நேரங்களில் பள்ளி வேலை தவிர்த்து நாள் ஒன்றுக்கு 2 மணி நேரம் என்று ஆண்டுக்கு 400 மணி நேரம் கூடுதலாக பயிற்சி எடுத்திருக்கிறார். இந்த ஆசிரியருக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். பிற ஆசிரியர்களும் அவரை ஒரு முன் உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். 80 நிமிடங்களில் 100 இயற்பியல் பரிசோதனைகளை செய்து கின்னஸ் வேர்ல்ட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்லயும் இடம் பிடிச்சிருக்கிறார். இப்படி பலர் நமக்கு இந்த துறையில முன் உதாரணமாக இருந்தாலும், நீங்க முன் உதாரணமாக எடுத்துக்க வேண்டியவர்கள் உங்க பள்ளியில அல்ல உங்க தெருவுல உங்க அருகாமையில இருப்பாங்க. உங்க பள்ளி ஆசிரியரா இருக்கலாம், இப்ப உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போற வாலண்டியர்ஸா இருக்கலாம். நீங்க வெளியே போய் தான் முன் உதாரணங்களை தேட வேண்டிய அவசியமே கிடையாது. நான் சொன்னேன் இல்லையா, நான் மல்லாங்கனர்னு ஒரு கிராமத்துல இருந்து வர்றேன், படிச்சு வந்தேன்னு. எங்க ஊர் கிராமத்துல எல்லாம் அப்ப வந்து பெட்டி கடைகள் நிறைய இருக்கும். சென்னையில இருக்கு நிறைய, அந்த பகுதியில நீங்க போய் பாத்தீங்கன்னா இருக்கலாம். பெட்டி கடைகள்ல பெரிய பெரிய கண்ணாடி ஜாடிகள்ல தின்பண்டங்கள், தீன்பண்டம்னு நாங்க சொல்லுவோம், எங்க ஊர் வட்டார வழக்குப்படி வச்சிருப்பாங்க. கலர் கலர் மிட்டாய், தேன் மிட்டாய், ஆரஞ்சு மிட்டாய் எல்லாம், பச்சை கலர் மிட்டாய், சிவப்பு கலர் மிட்டாய் எல்லாம் வச்சிருப்பாங்க. அப்ப குழந்தைங்க எல்லாம், ஒரு குழந்தை தின்பண்டத்தை பார்க்கும் பொழுது அது வாய் பேசுவதல்ல, கண் பேசுவதுதான் முக்கியம். ஒரு சமயம் எங்க ஊர்ல இருந்து மதுரைக்கு பிரிஞ்சு போற அந்த கிளைச்சாலையில நாங்க எல்லாம் உட்கார்ந்துருக்கோம் வேற இடத்துக்கு போறதுக்காக. ஒரு அம்மா குழந்தைய கூட்டிட்டு வர்றாங்க. அவங்க எதுக்கோ அவங்களுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் அந்த கடைக்காரரிடம் வாங்கும் பொழுது அந்த கண்ணாடி ஜாடிகளிலே வைக்கப்பட்டிருக்கின்ற தீன்பண்டங்களை பார்த்து அந்த குழந்தை அந்த அம்மாவோட கேக்குது, கொடுங்க, எடுத்து கொடுங்க, எடுத்து கொடுங்கன்னு. அம்மாக்கள் எல்லா நேரமும் பொறுமையா இருக்கிறது கிடையாது. பல நேரங்கள்ல அம்மாக்கள் வந்து திட்டுபவர்களாக, கோபப்படுபவர்களாக, தங்களுடைய தேவைகளை மட்டுமே பார்ப்பவர்களாக இருப்பார்கள். உங்களுக்கு எல்லாம் அம்மா தியாக செம்மல்கள், அம்மாக்கள் அத்தனை பேரும் அப்படி இப்படி என்றெல்லாம் ஒரு கற்பிதங்கள் உருவாக்கி வைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் அம்மாக்கள் அப்படி இல்லை, அவர்களும் மனுஷங்களே. அந்த அம்மா அவங்களுக்கு வேணுங்கிறத மட்டும் வாங்கிட்டு இருக்காங்க.
ஒரு கட்டத்துல இந்த குழந்தை ரொம்ப தொந்தரவு படுத்தின உடனே எரிச்சலோட நீயே எடுத்துக்க அப்படிங்கிறாங்க. சொல்லுவோம் பல சமயம், நீயே பண்ணிக்கோ, நீயே செஞ்சுக்கோங்கிற மாதிரி. மறுபடியும் அந்த குழந்தை கேட்கல, திரும்பவும் தொந்தரவு பண்ணுது, அம்மாவுடைய புடவையை பிடிச்சு இழுத்து. அதை பார்த்துக்கிட்டே இருந்த கடைக்காரர் வந்து, ஐயோ இவ்வளவு கேக்குது குழந்தை, அம்மா கவனிக்கலையே, அவங்க அதுக்கு சரியான கவனம் கொடுக்கலன்னா அவர் கை நிறைய அந்த மிட்டாயை எடுத்து, தேன் மிட்டாய் எடுத்து அந்த குழந்தை கொடுக்கிறார். நாங்க கொஞ்சம் தள்ளி தான் இந்த இடத்துல தான் உட்கார்ந்துருக்கோம், பேசுறது கேட்கறது மாதிரி. வாங்கிட்டு அந்த பாப்பா சொல்லுது, என் கையை விட அவர் கை ரொம்ப பெருசு, என் கையை விட அம்மா உங்க கை பெருசுங்கிறனால தான் உங்களை எடுத்து தர சொல்லி தொந்தரவு பண்ணேன். இப்ப பாருங்க, நான் எடுத்துக்கிட்டேன்னா ஒரு மிட்டாய் தான் என்னால எடுக்க முடியும். அப்ப அந்த குழந்தைக்கு எவ்வளவு ஒரு அறிவு, எவ்வளவு ஒரு சமயோசித தன்மை, அது அங்க இருக்கிற ஒரு படிக்கிற ஏதோ ஒரு பிளே ஸ்கூல்ல படிக்கிற அந்த அளவு தான் அதுக்கு வயசு இருக்கும். என் கையை விட அவர் கை ரொம்ப பெருசுன்னு சொன்ன பதில் என்ன அப்படியே அங்கேயே அசர வைத்தது. அந்த பெரிய உள்ளங்கையை போலதான் இன்னைக்கு ஸ்டெம் மாதிரி இவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு உள்ளங்கை நிறைய அறிவியல் அறிவை கைகளில் கொண்டு வந்து தரப்போகிறார்கள். உங்களுடைய பாடத்திட்டங்கள் உங்களுக்கு எல்லாவற்றையும் சொல்லித்தரும். ஆனால் அதைவிட மிகப்பெரிய அளவிலே அவர்கள் அனுபவத்தின் மூலமாக உங்களுக்கு அறிவியல் மூலமாக கேள்வி கேட்பது, இந்த உலகத்திலே உங்களுக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சரிதானா, நல்லது எது அல்லது எது வெறும் கற்பிதங்கள், எது உண்மையிலேயே அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டது, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பகுத்தறிவு மிக்க சுய சிந்தனை, நீங்களா சிந்திக்கின்ற மாணவ மாணவிகளாக வளர வேண்டும். அறிவியல் கண்டுபிடிப்புகளை உருவாக்க வேண்டும். நினைச்சு பாருங்க, கரிசக்காட்டுல ஒரு ஓரத்துல இருக்க மல்லாங்கல்ல இருந்து ஒரு பையன் எனக்கு ஆப் செய்யறத சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்கிறாருன்னா, சென்னையில இருக்கிற நீங்க எல்லாம் என்னென்ன கேள்வி கேட்கலாம், உங்களுக்கு எல்லாம் எத்தனை விதமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எவ்வளவு இருக்கு. நிறைய பேருக்கு கிடைக்காத வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்குது. அப்படி கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பாக இந்த ஸ்டெம்மை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி, இந்த பள்ளி எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக மிகுந்த மகிழ்வோடு, இந்த நாள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக நானும் என்னுடைய அலுவலகத்திலே இருக்கின்ற இன்றைக்கு பேசிய சாரு உட்பட அக்ஷத், சேரன் அத்தனை பேரும் தொடர் முயற்சி செய்து, கீர்த்தி அவர்களுடைய அந்த உற்சாகம், சுதா அவர்களுடைய அந்த உற்சாகமான பங்களிப்பினால் இன்றைக்கு கைகூடி வந்திருக்கின்றது. அனைவருக்கும் என்னுடைய அன்பான நன்றியும் மகிழ்வும். நன்றி. நன்றி அம்மா. தங்களின் பொன்மொழி வார்த்தைகளால் கண்டிப்பாக நம் மாணவர்கள் சிந்தனை, புதுமை, ஆராய்ச்சி திறனில் மேம்படுத்தப்பட்டு எதிர்கால விஞ்ஞானிகளாகவோ அல்லது தொழில்நுட்ப வல்லுநர்களாக வருவார்கள் என என் பள்ளி மாணவர்கள் சார்பாக மிகவும் மனதார உறுதியளிக்கிறேன். இன்றைய தினம் தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் பயிலுகின்ற மாணவ மாணவிகளுக்காக நவீன அறிவுபூர்வமான கல்வி முறைகளை அறிமுகப்படுத்தும் நோக்கில் என்னுடைய தென்சென்னை நாடாளுமன்ற அலுவலகமும் எடியூரைட் அறக்கட்டளை இரண்டும் இணைந்து ஸ்டெம், அதாவது சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் கல்வி திட்ட துவக்க விழா இந்த பள்ளியிலே நடைபெற்றது. அடையாறு சென்னை மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளி, இந்த பள்ளி அதிலே நடைபெற்றது. மதிப்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர் தம்பி நம்முடைய அசன் மௌலானா அவர்களும், பகுதி செயலாளர் அவர்களும், மண்டல குழுவினுடைய தலைவர் துரைராஜ் அவர்களும், ஆர்டிசி சவுத் அஃப்தாப் ரசூல் அவர்களும் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை, மாமன்ற உறுப்பினர் சுபாஷினியும் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். மிக முக்கியமாக மற்ற பள்ளிகளைச் சேர்ந்த தலைமை ஆசிரியர்கள், நம்முடைய கல்வி அலுவலர்களும் இணைந்திருக்கின்றார்கள் நிகழ்ச்சியிலே. எடியூ கல்வி அறக்கட்டளையினுடைய இயக்குனர் சுதா இங்கே இருக்கின்றார். முதல் கட்டமாக நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 4 பள்ளிகளில், கோட்டூர், திருவான்மியூர், மடுவின்கரை, அடையாறு ஆகிய 4 பள்ளிகளில் இருக்கின்ற மாநகராட்சி பள்ளிகளில் 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை மாணவர்களுக்கு இந்த ஸ்டெம் கல்வி பயிற்சி வழங்கப்பட இருக்கின்றது. இது ஒரு 10 மாதம் வரை தொடர்ந்து அக்டோபரில் தொடங்கி 10 மாதங்கள் வரை செல்லுகின்ற ஒரு பயிற்சி திட்டமாகும். இந்த திட்டத்தினுடைய முக்கியத்துவம் குறித்து, இது எதற்காக குறிப்பாக நம்முடைய அரசு பள்ளிகளிலே செயல்படுத்தப்பட வேண்டும் என்பது குறித்தெல்லாம் மிக அழகாக சுதா அவர்கள் இங்கே தெரிவித்தார்கள். அதாவது மாணவர்கள் சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ் ஆகிய பாடங்களில்
திறம்பட தங்களுடைய ஸ்கில்ஸ் வளர்த்து கொள்வதுடன் செயல்திறனை வளர்த்து கொள்வது என்பது அறிவியல் பூர்வமாக எதனையும் கேள்வி கேட்கும் நோக்கத்தோடு வளர்கின்ற ஒரு தலைமுறையை உருவாக்கும். அதுதான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய கனவு. முதலமைச்சர் பலமுறை சொல்லியிருக்கின்றார், கல்வி ஒன்றுதான் யாராலும் களவாடப்பட முடியாத செல்வம், அதனையே ஆயுதமாக கொள்ளுங்கள் என்று. கல்விக்கு என்று கிட்டத்தட்ட 40,000 கோடிக்கு மேல் பட்ஜெட்டை ஒதுக்கி இருக்கின்றார். கல்வி மாணவர்கள், அதிலும் தொடக்க கல்வி மாணவர்களுக்கு என்று மேல்நிலை கல்வி உயர்நிலை கல்வி வரை உங்களுக்கு காலை சிறப்பு உணவு திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன் என்று ஏகப்பட்ட திட்டங்களை அறிவித்திருக்கின்றார். இந்த திட்டம், இதோடு இணைந்த ஸ்பார்க்டெட் திட்டம், இவையெல்லாம் மாணவர்களை இன்றைய ஏஐ உலகில் அவர்களுக்கு அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லப்படுகின்ற செயல்திறன் வகைகளில் அவர்களுக்கு ஒரு அறிமுகத்தை கொடுத்து அதிலே அவர்களை வல்லுநர்கள் ஆக்குவது, உலகெங்கிலும் இருக்கின்ற பல்வேறு பல்கலைக்கழகங்களுக்கெல்லாம் இவர்கள் சென்று பயிலுகின்ற வாய்ப்பிற்கான அடித்தளத்தை போட்டு தருவது, இதுதான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம். அது இன்றைக்கு மிகச்சிறப்பாக இந்த பள்ளியிலே துவங்கப்பட்டிருக்கின்றது. ஏன், எதற்கு, எப்படி, அந்த 3 தான். தந்தை பெரியார் உள்ளிட்ட பேராசான், நம்முடைய அறிவாசான் பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் அத்தனை பேரும், நம்முடைய முதலமைச்சர் உள்ளிட்ட நாங்கள் சொல்வது என்னென்றால், நம்மளுடைய அரசியல் அமைப்பு, சாசன சட்டம், கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா சயின்டிஃபிக் இன்குவயரியை நம்முடைய குடிமக்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு கருதுகோளாக, அம்சமாக, சாராம்சமாக வைத்திருக்கின்றது. ஆகவே மாணவர்கள் கொடுக்கப்பட்ட, அது இலக்கியமாகட்டும் புராணமாகட்டும் எது என்றாலும் சரி, கொடுக்கப்பட்டவற்றில் எது உங்களுக்கு சரி என்பதை தெளிந்து ஆய்ந்து உணர வேண்டும், கேள்வி கேட்க வேண்டும். அறிவியல் பூர்வமாக அது நிரூபிக்கப்பட்டிருக்கிறதா என்பதை ஆய்கின்ற அந்த ஒரு திறன் வேண்டும். அதனை அவர்கள் ஆரம்ப கல்வியிலே பெற வேண்டும் என்பதுதான் அவர்களிடம் நான் முன்வைக்கின்ற கோரிக்கை. பள்ளிக்கல்வித்துறையில் நீங்கள் அந்த இப்போ சமீபத்திய பட்ஜெட்டை பார்த்தீங்கன்னாலே தெரியும், தரம் உயர்த்துவது ப்ளஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இதற்கு முழு முக்கியத்துவம் அடிப்படையில் கிராமப்புறங்களுக்கு தான் இந்த நம்முடைய அரசாங்கத்திலே முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கின்றது. ஏதேனும் உங்களுக்கு தரம் உயர்த்த வேண்டும் என்கின்ற கோரிக்கை இருக்கும் என்றாலும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரிடம் சென்று நேரடியாக சொல்லலாம், தெரிவிக்கலாம். அவர் அதற்கான ஏற்பாடுகளை தொடர்ச்சியாக முன்னெடுப்புகளை செய்து வருகிறார். இல்லை, இந்த வில்லிங் ஸ்டூடெண்ட்ஸுங்கிறத விட இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, இப்போ இருக்கிற இந்த வகுப்புகள் இருக்குது இல்லைங்களா, கம்பல்சரின்னு இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாருக்கும் கொண்டு வர்றோம். அவங்களுக்கு இந்த 5 சப்ஜெக்டும் அவங்க சொல்லித்தராங்க, சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ். நிறைய மாணவர்கள் ஏஐ குறித்து தெரிந்து கொள்வதற்கு ஆர்வமாக இருக்கிறார்கள். உதாரணத்துக்கு இந்த திட்டம் ஏற்கனவே என்னுடைய சொந்த ஊரான மல்லாங்கனரு பள்ளியிலே என்னுடைய தம்பி அமைச்சர் அவருடைய அந்த முன்னேற்பாட்டில் அது தொடங்கி வைக்கப்பட்டிருக்கின்றது. அங்கேருந்து ஒரு பையன் எனக்கு ஒரு ஆப் செய்கிறது எப்படின்னு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு இந்த எடியூரைட் இங்கேருந்து போன வாலண்டியர்ஸ்ட்டை கேட்டிருக்காங்க. நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர், இப்பொழுது இருக்கின்ற மேலவை உறுப்பினர் தம்பி என்ஆர் இளங்கோ அவர்கள் அவருடைய மகன் பெயரால் வைத்திருக்கின்ற அறக்கட்டளையின் வாயிலாக ஷெனாய் நகரில் இருக்கின்ற ஒரு பள்ளியிலே இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கின்றார். அப்போ முதலமைச்சர் பொது பணியிலே இருக்கின்ற எங்களை போன்றவர்கள் இதனை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும், அவர்களுடைய தொகுதியிலே இதனை கொண்டு வர வேண்டும் என்று அறிவுறுத்தியதன் பேரில் தான் நாங்கள் அத்தனை பேரும் இதனை இந்த வகையிலே மாணவர்களுக்கு கொண்டு செல்வோம். இது அந்த ஸ்கூலில் இருக்கிற ஸ்ட்ரென்த்தை பொறுத்து வி ஆர் கிவிங் தி வாலண்டியர்ஸ். எவ்வளோ வாலண்டியர்ஸ் வேணுமோ அவங்க நாங்கள் பண்ணுறோம். அதே மாதிரி இப்போ 6th 7th 8th ஒரு கோர்ஸ் அவங்க முடிச்சிட்டாங்கன்னா 9th 10th தென் அவங்களுக்கும் அதை பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி அவங்கள ஸ்கில் டெவலப் பண்ணி கொண்டுட்டு போகிறதுக்கு தான். இப்போ இவங்களுக்கு நம்மளோட படிச்சுட்ருக்கிற கல்விக்கும் அவங்க வேலை பார்க்குற போகிற இடத்துல அவங்களுக்கு தேவையான கல்வியும் ரெண்டுக்குமே ஒரு பிரிட்ஜாக இருக்கிற மாதிரி தான் நாங்கள் கொண்டு போகிறதா வச்சுருக்கோம். ஸோ இட் வில் பி இஷ்யூட் வித் த கவர்மெண்ட்டோட இதுபடி தான் நாங்கள் அவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேஷன் இது பண்ணியிருக்காங்கன்றதை கொடுத்துருக்கோம். எங்களோட சர்டிஃபிகேட் வித் அப்ரூவல் ஆஃப் கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்டோட இனிஷியேட்டிவ் தான். This is an initiative by the Tamil Nadu School Education, Tamil Nadu government, which is the part of the School Education Department, which we do in collaboration with an NGO.
ஆமாங்க, இங்கே ஏற்கனவே ஷெனாய் நகர் ஸ்கூலில் இருக்குது அந்த திட்டம். 2022 என்ஆர்இ அவர்கள் அந்த பள்ளியில் அறிமுகப்படுத்தியிருக்காரு. இப்போ நம்ம 4 பள்ளியில், என்னுடைய தொகுதியில் 4 கான்ஸ்டிடுவன்ஸில் நம்ம அறிமுகப்படுத்துகிறோம். அது பாலிசி டிசிஷன் ஏற்கனவே நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுத்து தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. ஹையர் லெவலில் ப்ராபப்ளி மேபி யூனியன் கவர்மெண்ட்டில் எங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய மாடலை நீங்கள் எடுத்துகிட்டு போங்கன்னு நான் பேசலாம். அஃப்கோர்ஸ், டெஃபினெட்லி, பிகாஸ் தமிழ்நாடு நம்ம தானே முன் உதாரணமாக இருக்கிறோம். கல்வி, மருத்துவம், பெண்கள் முன்னேற்றம், பொருளாதாரம், இந்த நாள்லையும் எல்லா மாநிலங்களுக்கும், அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கோல்டு மெடல் வாங்கி பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி நம்முடைய முதலமைச்சர் பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. ஸோ அவங்க தான் தே ஹாவ் டு டேக் அப் த மாடல் ஃப்ரம் அவர் ஸ்டேட். என்னங்க? உண்மைதான். ஒரு 50 வருடங்களுக்கு பிற்பாக நம்மளை சுயமரியாதை இயக்கமும் பகுத்தறிவு இயக்கமும் ஒரு கிட்டத்தட்ட 50 இயர்ஸாக நமக்கு போட்டு கொடுத்த பாதை இருக்கு இல்லைங்களா? ஏன் எதற்கு என்று கேள்வி கேளுங்கள். எதையும் அப்படியே பெரியார் சொல்வார், நான் சொல்கிறதே கூட நான் சொல்கிறேங்கிறதுக்கா அப்படியே ஏற்றுக்காதீங்க. அதில் உள்ள என்ன இருக்குன்னு பாருங்கள், ஆராய்ந்து பார்த்து அறிவு சொல்வதை கேளுங்கள் என்று. அதைத்தான் சொல்கிறோம். இலக்கியமாகட்டும் புராணங்களாகட்டும் அவை சொல்வது வேறு. அது அவரவருடைய நம்பிக்கையின்படி எடுக்கிறார்களே ஒழிய அதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டு அறிவியல் பூர்வமாக எது உங்களுக்கு தெளிவாக கற்றுத்தரப்பட்டிருக்கிறதோ அல்லது நிரூபிக்கப்பட்டிருக்கின்றதோ அதனை நீங்கள் பாடத்திட்டத்திலும் அதை கொண்டு வாருங்கள், மாணவர்களையும் அது போல உருவாக்குங்கள் என்பதுதான். இது வந்து கல்வி சம்பந்தமான நிகழ்ச்சி. I don't think so. You need to ask political questions. Thank you.